வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, த்ரெட்டிங் இன்செட் ஹார்டனிங்கான காம்பனண்ட்டில் ஓடும்போது சிப் அவுட் ஆகிடுது. அது எதனால் சிப் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலாக வால் பாடிஸு ஒரு சில ஹார்டனிங்கான ஹீட் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்த காம்பனண்ட்ஸ்லாம் த்ரெட்டிங் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சில இடத்துல வருது. அந்த இடத்துல நம்ம த்ரெட்டிங் இன்செட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக சிப் அவுட் ஆகுது. அது எதனால் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நான் இதில் ஒரு 2 டைப்பான அப்சர்வேஷன் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஹார்டனிங்கான காம்பனண்ட்டில் த்ரெட்டிங் இன்செட்டோட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த வி ஷேப் பண்ணிட்டு ஆல்ரெடி லைஃப் முடிஞ்ச இன்செட், அதாவது ஒரு 80 பீஸ் ஓட்டினோம்னா அந்த இன்செட்டை கழட்டிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற இன்செட்டு ஹார்டனிங் ஆன காம்பனண்ட்டில் ஓரளவுக்கு வியரான இன்செட்டை போடும்போது இன்செட் சிப் அவுட் ஆகுதில்ல. இதே புதுசாக ஒரு பாக்ஸ்லேருந்து த்ரெட்டிங் இன்செட் எடுத்து போட்டோம் அப்படின்னோம்னா அந்த வி ஷேப் நல்லா புதுசாக அப்படியே இருக்கும். அது த்ரெட்டிங் இன்செட் ஓடும்போது அந்த இன்செட்டோட எட்ஜு அந்த வி ஷேப் கரெக்டாக அந்த கட்டிங் ஃபோர்ஸை தாங்க முடியாதனால உடஞ்சி போயிடுது. ஸோ இதை நான் 2 ஸ்ப்ளிட்டப்பாக பண்ணேன். ஒன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, பழைய இன்செட்டெல்லாம் எடுத்து வச்சு ஓட்டி பார்த்தேன். பழைய இன்செட்லாம் எடுத்து வச்சு ஓட்டும்போது எந்த இன்செட்டும் சிப் அவுட் ஆனதில்லை. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, எதுவும் உடையல. இப்போ ஹார்டனிங் ஆன காம்பனண்ட்டில் ஒரு 30-40 பீஸ் ஓடினா போதும் அப்படிங்கிறது பழைய இன்செட்டே அச்சீவ் பண்ணுது. இதே இடத்துல புது இன்செட்டை போடும்போது அந்த த்ரெட்டிங்கோட எட்ஜு கரெக்டாக அதோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல இல்லை. புதுசாக இருக்கனால நல்ல ஷார்ப் கார்னராக இருக்குது. அதனால் சீக்கிரமாக சிப் அவுட் ஆகிடுது. ஸோ இதை தடுக்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, புது இன்செட்டை லைட்டாக இந்தமாரி த்ரெட்டிங் இன்செட்டோட அந்த எட்ஜில் ஒரு 0.1 to 0.2 சும்மா அப்ராக்சிமேட்டாக யூஸ்வலாக இந்தமாரி நான் கிரைண்டிங்கில் சாஃப்ட் கிரைண்டிங்கில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி கிரைண்ட் பண்ணி போடும்போது த்ரெட்டிங் இன்செட்டோட லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்செட்டும் சிப் அவுட் ஆகிறதில்ல. இந்த மெத்தேடு வால் பாடிஸு, பம்ப் ஐட்டம்ஸு இதுலாம் பண்ணலாம். இது இதேமாரி மெத்தேடை நீங்கள் ரொம்ப ப்ரிசியனான காம்பனண்ட்ஸில் இந்தமாரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக இது ஒரு சில லோக்கல் கம்பெனிஸ், அதாவது மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ்லாம் பழைய இன்செட் வச்சு ஓட்டுவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலிமா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமாரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, இதை மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.